குழந்தைங்களுக்கான பிரெயின் கேம்ஸ் விளையாடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் கேம். அதுக்கு இந்த மாதிரி தரையில் சர்க்கிள் போட்டுக்கணும். அந்த கேப்பில் நம்ம கரெக்டாக கால் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கேம் விளையாடும் போது நம்மளோட பிரெயின் ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் கேம் சிக்ஸாக் வாக்கர். இந்த கேமில் ஒரு லைன் போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைனில் நம்ம காலை வச்சு கரெக்டாக நடக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் காலை கீழே வச்சுட்டேன். நான் மறுபடியும் நடக்கிறேன். சிக்ஸாக் போட்டிருப்பாங்க, அதுலேயும் கரெக்டாக நடக்கணும். இந்த கேம் மூலமாக நமக்கு நிறையா கவனம் கிடைக்கும். நம்ம பிரெயினும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நம்ம நல்லா படிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கேம் ஹேண்ட் ரொட்டேஷன். நம்ம லெஃப்ட் ஹேண்டை பின் பக்கமும் நம்ம ரைட் ஹேண்டு முன் பக்கமும் சுற்றணும். இப்படி பண்ணுறதால நமக்கு மெமரி பவர் கிடைக்கும். ஃப்ரெண்ட், கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிரெயின் கேம். என்ன கேம் பார்க்குறீங்களா? பால் அண்ட் கேட்சிங். இந்த கேமில் பாலை கரெக்டாக பிடிக்கணும். பால் எந்த பக்கம் வருதுன்னு பார்த்து கரெக்டாக பிடிக்கணும். இப்படி பண்ணுறதுனால நம்ம கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு நல்ல கோஆர்டினேஷன் கிடைக்கும். நம்ம இந்த ஹேண்ட் ரொட்டேஷனை எப்படி பண்ணுறோன்னு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரில்லியன்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் கேம் விளாடலாம் வாங்க. இந்த மாதிரி பிரெயின் கேம்ஸ் நம்ம நிறைய விளாண்டோம்னா நிறைய ஸ்கில்ஸ் கிடைக்கும். நமக்கு நிறையா ஞாபக சக்தி வரும். குட்டீஸ், இந்த மாதிரி ஃபோன் பார்க்காம நீங்கள் இந்த மாதிரி கேம்ஸ் விளாடுங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக வருவீங்க. Bye guys, if you are